அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தர்சஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சேதி. அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. இந்த பதிவில் குரு பூர்ணிமா சிறப்புகள் பற்றியும், குரு பூர்ணிமா விசேஷம், குரு பூர்ணிமா எதுக்கு நம்ம கொண்டாடணும், குரு பூர்ணிமாவில் எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குரு பூஜையையும் குருவையும் வழிபடும் பொழுது யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும், அடுத்த ஒரு வருஷம் குரு பூர்ணிமாவுக்குள்ளே எந்த ராசிக்காரர்களும் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற பதிவில் தெளிவாக சொல்கிறேன். குரு பார்க்க கூடிய நன்மை. குரு இருக்கிற இடத்த வளர்ப்பார். குருவினுடைய தன்மையை பார்த்திங்கன்னா கிளென்சிங் பண்ணுறது, வழி நடத்துவது, வழி காட்டுவது, இதெல்லாம் குருவினுடைய தாத்பரியம். ஸோ அதனால் இந்த குரு பூர்ணிமா நாளில் இந்த வரக்கூடிய ஜூலை 21 குரு பூர்ணிமா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா குருவினுடைய பரிபகத்தை பெறுவதற்கு நம்மளுடைய ஸ்ரீ மூகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக குரு பூஜை வெகு விமர்சையாக நடக்கப் போகுது. ஸோ யாரெல்லாம் குரு பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க நேராக வரலாம். அப்படி முடியாதவங்க கண்டிப்பாக உங்கள் பேர், நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, கீழ்கண்ட நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த குரு பூர்ணிமா எல்லாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோக மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். குரு பூர்ணிமா அப்படின்னாவே ரொம்ப விசேஷமான ஒரு நாள். குருவை ஆராதிக்கக்கூடிய நாள், குருவினுடைய பலத்தை நம்ம பெறக்கூடிய நாள், குருவினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய நாள். குருவினால் எவ்வளோ பெரிய தோஷங்கள் நமக்கு இருக்கும், அந்த குருவானவர் தான் நமக்கு தெய்வீக ஒளியை, ஆற்றலை கிரகித்து கொடுக்கக்கூடியவர். குரு தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். குரு மாதிரி ஒரு நல்லவர் மாதிரி இல்லை, குருவரும் ஒரு கெட்டவரும் கிடையாதுன்னு சொல்லுவாள். ஒரு பழமொழி உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, குருவானவர் பார்த்திங்கன்னா கொடுக்கறதும் அவர் தான், தனக்காரகனும் அவர் தான், புத்திரக்காரகனும் அவர் தான். ஆனால் குருவிடம் தப்புன்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா துவச்சிக்க தும்சம் பண்ணிவிட்டுருவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். இப்போது ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 10ல் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லது ஈஸியாக கப்பன் பிடிச்சிக்கிட்டு வந்துடும். புரியாதவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா அடித்து உதச்சி திருத்தி அப்படி குடிச்சு கொண்டு வர, அதுதான் குரு. அப்போ குருவானவர் இருக்கிற இடத்தை வளர்க்கவும் செய்வார், வழிகாட்டவும் செய்வார், வழி நடத்தவும் செய்வார். அதனால தான் குரு கிட்ட பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறது பேர். அதனால தான் குரு ஜாதகத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. குரு இருக்கக்கூடிய இடம் ரொம்ப விசேஷமான இடமா இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. திரிகோண ஸ்தானங்கிறது லக்ஷ்மி ஸ்தானம். லக்ஷ்மி ஸ்தானத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா பலவிதமான மாற்றங்களை குருவானவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அசாத்தியமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ குரு பூர்ணிமா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூலை 21 குரு பூர்ணிமா நம்ம கொண்டாட போகிறோம். இந்த கொண்டாடப்பட 21 நம்ம ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய திதி பார்த்திங்கன்னா ஜூலை 20 வந்துடுது. அப்போ மாலை 20 5:59 மணிக்கு இந்த குரு பூர்ணிமா திதி தொடங்குது. அப்போ இந்த வேத ஜோதிடத்தின்படி பார்த்திங்கன்னா இந்த குரு பூர்ணிமா ஜூலை மாதத்தில் வர இருக்கிறனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பூஜைகளை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த 21 பார்த்திங்கன்னா இந்த குரு பூர்ணிமா கொண்டாடப்படுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ 20 தொடங்குது அப்படின்னா 20 மாலை 5:59 மணிக்கு இந்த திதி தொடங்குது. அதே மாதிரி 21 மாலை 3:46 மணிக்கு முடிவடையுது. அப்போ இதையொட்டி குரு பூர்ணிமா திதி ஜூலை 21 கொண்டாடப்படுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது. அப்போ இதில் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பூஜைகளை செய்வதன் மூலமாக முதல்ல நன்மை பெறக்கூடிய ஆள் யார் அப்படின்னா மேஷம். வருமானத்தை அதிகப்படுத்த குறிக்கும். அதே மாதிரி செலவுகள் குறைச்சி கொடுப்பார். வியாபாரத்தில் ஒரு நல்ல பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் விளைவாக அந்த நேரத்தில் நிதி ஆதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறுப்பினருடைய மகிழ்ச்சி ரொம்ப ஆதரவாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெற்றிகள் பல விஷயங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜெயிப்பதற்குள்ள சாதகட்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குறது. இப்போ வியாபாரம் பல வகையில் விருத்தி பண்ணி கொண்டு வரத்துக்குள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்கள் ஒரு வீடு அல்லது நிலத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் திருமணம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் செய்வதற்குள்ள காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு நீண்டகால உடல் வலியும் கண்டிப்பாக போயிடும். அதாவது நாள்பட்ட வியாதிகளை தான் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த கவலையும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனுசு.
வேலை இல்லாத தவித்தவர்களுக்கு எல்லாம் ஒரு வேலையை அமைச்சு கொடுத்துருவார், பதவி உயர்வை கொடுப்பார், சம்பள உயர்வை கொடுக்க போகிறார், தொழிலில் லாபத்தை கொடுப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெற்றியினுடைய ருசியை நீங்கள் ருசிக்கலாம். ரொம்ப நாளாக வந்து ஏக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குரு பூர்ணிமை நாள் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணத்தை மகிழ்ச்சியான ஒரு பயணத்தை உருவாக்கி கொடுக்கும். வெளிநாடு செல்ல விரும்புகிறவர்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்ல செய்திகள் உங்களை காதை நோக்கி வரும். நல்லா அவனை புரிஞ்சுக்கணும். அப்போ மேஷம், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், தனுசு, இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் குரு பூர்ணிமை நாட்கள்லேருந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. உங்ககிட்ட திட்டங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா குருவானவர் செயல்படுத்துவார். அப்போ இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே குருவானவர் நல்லவரா, தடுக்கிறாரா, முடக்கிறாரா, கெடுக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். 1. 2வது, உங்கள் ஜாதகத்தில் குருவானவர் எந்த இடத்துல உட்காந்துருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த பலன்களுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2. ஸோ இந்த ஒரு பலன்கள் முழுமையாக வந்து அடையணும் அப்படின்னா குரு பூர்ணிமா எதுக்கு கொண்டாடப்படணும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போது நமக்கு இந்த ஜனனத்தை கொடுத்தவர்கள் தாய் தந்தையர்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறது நிறைய பேருடைய ஒரு கொஷினாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தை தெய்வம் இருக்குது. அப்போ அந்த தெய்வத்தை நம்ம நேரில் பார்த்ததில்ல. அப்போ நாடு, வீடு, மனைவி, மக்கள், சுகம், துக்கம், லௌலிகம், தாம்பத்தியம், காமம், மோட்சம் எல்லாத்தையும் தாண்டி வந்தவர்கள் யாருன்னா ரிஷிகளும் சித்தர்களும். அவர்கள் தான் நம்ம குருவாக எடுத்துக்கிறோம். அவர்கள் தான் தெய்வத்தை அகத்தில் பார்த்து நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய வழிகாட்டியாக குருவாகிறார்கள். அப்போ தெய்வத்தை பார்த்தவர்கள் யாருன்னா சித்தர்கள், குருவர்கள், மகான்கள். அப்போ அவர்களை நம்ம வந்து வழிபட்டால்தான் தெய்வத்துக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய முழு பிளெஸிங்ஸ் உங்கள்கிட்ட வந்து சேரும். அப்போ நீங்கள் தெய்வத்தை பார்க்கணுமா, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வேணுமா, குரு பூஜை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். குரு வழிபாடு எடுத்துக்கோங்க, சித்தர்களுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. நீங்கள் தெய்வ வழிபாடு எடுக்கிறதுக்கு பதிலாக சித்தருடைய வழிபாடு எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை டக்குன்னு மாறிடும். அது மிக முக்கியமாக பூஷம், உத்திரட்டாதி, சனியோட நட்சத்திரங்கள்லாம் சித்தருடைய வழிபாடுகள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா மோட்சங்கிறது ஈஸியாக கிடச்சிடும். அடுத்த பிறவிங்கிறது இருக்காது. வாழ்க்கையில் சகல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஸ்ரீ மூகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய பதிவுகள் இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்கிறேன். அப்போ சித்தருடைய பீடங்களை நீங்கள் வந்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் எப்படி சார் வந்து குரு பூஜை பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த குரு படம் இருந்தாலும் சரி, அதாவது கனகம்பட்டி சித்தராக இருக்கட்டும், வேந்திராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், எந்த சித்தராக படம் வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பித்தளை தட்டில் அந்த படத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணி அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கோலெல்லாம் போட்டு வீட்டை பூஜை ரூமெல்லாம் அலங்காரம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த தட்டை வெளியில் வச்சுக்கோங்க. அந்த தட்டில் குருவனுடைய படத்தை வெளியே வச்சுட்டு உங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி அந்த குருவுக்கு ஆரத்தி எடுக்க சொல்லுங்கள். ஆரத்தி எடுத்துகிட்டு அந்த குருவை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க. மணி அடித்து ஊதுபத்தி காமிச்சு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு கீழே பூஜை ரூமில் வச்சு குருவினுடைய அஷ்டோத்திரம் உங்களுக்கு கீழே இருக்குது. குரு அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லி போடுங்க. அஷ்டோத்திர சதநாமாவளின்னு வரும். அதை போட்டிங்க அப்படின்னாவே 108 தடவை அந்த மந்திரங்களை சொல்லும். நீங்கள் ஒவ்வொன்றா மஞ்சள் பூவில் ரோஜா, அரளி இது மாதிரி எதாக இருந்தாலும் சரி அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் கோத்து போடுங்க. ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு கொண்டக்கடலை மாலை போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 108 தடவை அர்ச்சனை பண்ணிவிட்டு 108 சுத்து அந்த குரூப் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து திருப்பி ஹாலில் வச்சுக்கோங்க. ஹாலில் வச்சுட்டு 108 தடவை சுற்றி வந்து அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நமஸ்காரம் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த கொண்டக்கடலையோ இல்லை சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒன்று நேவேத்தியம் பதார்த்தத்தை வச்சு படையல் வச்சு எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு பிரசாதத்தை கொடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோக மாற்றத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் நேரிலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வழிபாடு இந்த குரு பூர்ணிமா வழிபாடு. இந்த குரு பூர்ணிமா வழிபாடு நன்று கண்டிப்பாக குரு பூஜை செய்தாலே சகல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே நான் சொன்ன இந்த 3 ராசிகளுக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ மீண்டும் நான் சொல்கின்றேன், குரு பூஜையிலையோ இல்லை குரு பூஜையில் கலந்து இருந்தாவோ இந்த கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்கள் நட்சத்திரம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நேமு, அவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய ராசி எது வந்து போட்டு ஊர் பேர் கான்டாக்ட் நம்பர்லாம் போட்டு அனுப்புங்க. நிச்சயமாக அவங்களுடைய பேரில் சங்கல்பம் வைத்து பூஜை செய்யப்படும். கண்டிப்பாக எனக்கு டைம் கிடச்சதுன்னா 100% நான் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். வாழ்க நலமுடன், நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.